எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கூட்டம். இன்னைக்கு வந்து சண்டேனால ஸ்பெஷல் தான். போன வாரமே நான் ஏமாத்திட்டேன். அதனால் இந்த வாரம் வந்து வீஷாவும் வந்திருக்கா. அதனால் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும் இல்லைங்களா? அதனால தான் இன்னைக்கு வந்து ப்ரான் செய்யலாம் அப்படின்ட்டு ப்ரானும் எடுத்திருக்கோம், கூட வந்து நண்டு எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து ரெண்டுமே செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து இந்த ப்ரான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போன வாரம் செஞ்சு கொடுத்த அப்படி எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபு. இன்றைக்கி வந்து அவளையே தான் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. இன்றைக்கி வந்து அவளையே செஞ்சு தர சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த ப்ரானை செய்கிறதுக்கு இன்றைக்கி சுகன்யா வந்திருக்கு. அப்படி இன்னைக்கு சமையல் வந்து சுகன்யா தான் எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி நானும் கற்றுக்கிறேன், சேர்ந்து நீங்களும் கற்றுக்குங்க. வாங்க, முதல்ல வந்து இதுக்கு என்னென்ன போடுறாங்க, என்னென்ன தேவை அப்படிங்கிறத எடுத்து வச்சிடலாம். நம்ம ப்ரானு இந்த நரம்பெல்லாம் வந்து அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க. மெயினாக இதுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பை கருப்பாக ஒன்று இருக்கும், அந்த நரம்பை எடுத்துருங்க. நம்ம கடைகளில் போய் சாப்பிட்டா அந்த நரம்பெல்லாம் எடுத்து செய்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதுக்கு தான் எடுத்துருவோம். அதுவா? அதுக்குள்ள ஒரே அழுக்கா இருக்கும். ஆமாம், ஆனால் ஒரே ஒரு கீத்து மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஆனால் அவங்களாம் எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியலையே. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதுதான் கடைகளில் அதான். ஏன்னா இந்த 1 கிலோக்கே அவ்வளோ நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணுறதா இருக்குது. எப்படி ஹோட்டலில் அவ்வளோ சேவிங் அப்படி க்ளீன் பண்ணுவாங்க? அதனால் மகாஜனங்களே நீங்களே தெரிஞ்சுக்குங்க, ஹோட்டலில் சாப்பிட்லாமா வேண்டாமான்னு. ஓகே, சரி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்டுறோம். கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணுமா? என் கை இதாக இருக்குது, நீ அள்ளி போடு. ஏன் கல்லுப்பு போட்டு கழுவணும்? அதில் இன்னும் கொஞ்சம் இருக்கிற அழுக்கெல்லாம் கல்லுப்பு போட்டு கழுவும் போது எல்லாம் வந்துடும். இது தண்ணி நம்ம ஊற்றி கழுவும் போது கரையேறின்னு அழுக்கு வரும். புரியா? ஆமாம். ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம். ஊறவெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த கல்லுப்பு போய் அதில் மோதுது இல்லை, அப்போ அந்த அழுக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்காக கல்லுப்பு போட்டு கழுவுறது. ஓகே, எவ்வளோ அழுக்கு பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். நான் அதுக்கு ஆமாம், அதெல்லாம் ரெடியாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம் ரொம்ப நைஸாக நம்ம அகரா சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து 2 தக்காளி, கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். சுகன்யா ஃபஸ்ட்டு போடுறது இஞ்சி பூண்டு. ஃபஸ்ட்டு வேறு எதுவும் போடுறது இப்பயே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இஞ்சி பூண்டு தீந்துருச்சு. இஞ்சி பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆயிருந்துங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து நிறக்க சின்ன வெங்காயம் தாங்க தேவைப்படும். நல்லா நிறக்க கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக மசாலா பொருட்களை போட்டுடலாம். ஒன்றும் இல்லைங்க, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம், நாங்கள் ஆனால் போடலை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 4 தக்காளியும் சேர்த்து நல்ல தொக்கு பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி கொடுத்துடணும். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை, ஏன்னா அந்த ப்ரானில் இருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுவே போதுங்க அந்த ப்ரான் வேகிறதுக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே வேகட்டும், நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நண்டை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் அழுக்கு கண்ணு, கொழுப்பு. உனக்கு திங்க மட்டும் தானே தெரியும். இல்லை, அது உடச்சி கொடுப்பாங்க, நான் எப்படி சாப்பிடுவேன். உடச்சி கொடுக்குறவுக்கு இது எப்படி இருக்குன்னா சக்கரை மாமா சொல்லுவாங்கல்ல, நான் கடிச்சு மென்று கொடுக்குறேன், நீ சாப்பிட்ரு. அதுக்குன்னு ஒரு சுற்றி வச்சிருப்பாங்க, தட்டி தட்டி உடைப்பாங்க. நண்டு ஆம்லேட் சாப்பிடுறீங்களா? நண்டு ஆம்லேட் சாப்பிடுறீங்களா? எனக்கு ஆம்லேட் பிடிக்காது. உலகத்திலேயே நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு தீந்துருச்சு, அதனால வந்து
பிடிச்சி ரெடி பண்ணிடலாம். இதை கேள்வி கேட்குறேன். இல்ல 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 எதுவுமே கேட்க வாங்கி வண்டி க்ளீன் பண்ணலாம் வா. கம்மன் இருக்கே உங்களை கரண்ட் விட்டு ஆயில் ஆட்டுட்டா. இன்னும் கொஞ்சம் தண்ணி சிந்தணுமா, இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்து தண்ணி சிந்தணுமா. நடிக்க போகிறோமா? அவ்வளோதான். இப்போ சூப்பராக வந்து இறால் தொக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தலையை வந்து தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான். என்ன எப்படி செஞ்சுருக்காங்கங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது என்னால். இது எப்படியோ பசங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஐட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த ஐட்டம் வந்து நண்டு வந்து ரெடியாக நிற்கிது செய்யறதுக்கு. அதான் நிற்காது, வெட்டிட்டாங்களே எப்படி நிற்கும் அப்படிங்கிறான் வாலு பையன். ஏண்டா இது வந்து ரெண்டுமே வந்து ஒவ்வொரு கிலோ அளவு எடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு கிலோ அளவுக்கு தான் இப்போ செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? சூப்பரான இறால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியாக செய்கிறது நண்டு. ஸோ நண்டை க்ளீன் பண்ணியாச்சு. சொல்லுங்க. 2 பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு. தர சொல்லுங்க சித்தி. 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதில் கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள், உப்பு, கலருக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சிட்டிங்க? ஒட்டுக்கு அரைச்சிடணும். எதுவுமே இல்லை, அரைச்சி போடுறது தான். ஆமாம். காரத்துக்கு காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். மிளகு சேர்த்துக்கனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். சரியா? கொஞ்சம் கறி மசாலா போடணும் அதுக்கு. கொஞ்சம் கறி மசாலா. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறோம். ஓகே, ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இதுவை கொட்டிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கிடணும். வணக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தக்காளியை பச்சை வாசம் போகிறது இருக்கு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இது மட்டும் போதுமா சித்தி? தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நண்டை போட்டுடணும். நண்டை மெதுவாக எடுத்து கையில் தான் போடணும். அப்படிதாம்மா? இன்னும் உடஞ்சி போயிடும்ல. நண்டெல்லாம் உடையாது வசா. நீங்கள் தான் சொன்னீங்க குடுக்கலாம் எல்லாம் வெளியே வந்துடும்ட்டு. இது இப்போ வெந்துடுமில்ல, நம்ம கழுவும் போது நான் சொன்னேன். நண்டு குழம்பு பார்க்க வந்திருக்கீங்களா சுமதி மேடம்? மசாலா நல்லா இறங்கினதுக்கு அப்புறமேட்டு தேங்காய் பால் ஊற்றிடலாம். எவ்வளோ திப்பி இருக்குது. இப்போ நல்லா வதங்கணுமா சித்தி? இப்போ தேங்காய் பாலில் நண்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் வேகணும். ஓகே. நண்டு ரெடி ஆயிடுச்சு. இது என்ன இப்படி கலராக இருக்கு? எனக்கு நண்டே பிடிக்காது. இதை சாப்பிட்றீங்க யாருன்னு எங்கள் வீட்டிலனா என் தம்பி என் தங்கச்சின்னா. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். அதாவது இறந்து போன நண்டுக்கு
சட்டி இறக்க போகிறோம். அம்பிட்டு தான். எனக்கு மட்டும் கறிக்குழம்பு வாசனை மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி கப்புன்னு தான் இருக்குது. ஓகே, எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். சட்டி சூடாக இல்லை சித்தி? எஸ், சூப்பராக சித்தி வந்துட்டு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சண்டேவே மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ரசம் தான் வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு நான் ப்ரானும் கொஞ்சம் ரசமும் கலந்து தான் நான் சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஓகே, சூப்பராக லஞ்சு சாப்பிட்லாம். பாய். அம்மாவுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ சண்டே ஈவினிங் ஓகேவா, தூங்கிட்டு இருக்காங்க. இந்த விகாஸை காட்டுறேன் பாருங்கள். அவனுக்கு எக்ஸாமுக்கு படிக்க சொன்னால் அவன் எப்படி உட்காந்து படிக்கிறான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா நாங்கள் வந்து அவனை படிக்க சொன்னோம், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஆஃப் இயர்லி எக்ஸாம்ன்ட்டு. எப்படி படிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். புக்கு எல்லாம் இங்கே திறந்துருக்கு, கண்ணாடி போட்டுட்டு புக்கெல்லாம் திறந்து வச்சு கைடெலாம் எடுத்துக்கிட்டான். இதுக்கு பேர் தான் எக்ஸாமுக்கு படிக்கிறதா? வந்தவொடனே படி தூங்கிட்டு தானே இருக்கா? என்னது டீட்டெயில் படிச்சியா? பொய் சொல்லாத. நீ வந்து 10 நிமிஷத்துல உன்னை மேலே கூப்பிட்டேன், நீ தூங்கிட்டு தான் இருந்த. எப்படி எக்ஸாம் எழுதுறேன்னு பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஒரு மாமரம் தான் நடவு செய்ய போகிறேன். இது என்ன மாமரம்னாக்கா மல்லிகான்னு சொல்லிட்டு, இந்த ரகத்தோட பேர் மல்லிகா. இது ரொம்ப பழைய காலத்து ரகம் தான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ரகத்தை வைக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்ததான் வந்து இது வந்து கிரேப்ஸ் கொய்யா. கிரேப்ஸ் கொய்யா அப்படின்னாக்கா திராட்சை பழம் மாதிரி கொத்து கொத்தா வந்து கொய்யாக்காயே காய்க்கும். அந்த கொய்யாக்கான்னு சொல்லி காட்டினாங்க. சரி, வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு இது வாங்கினேன். இதுக்கப்புறம் இது மனோரஞ்சித மாதிரியே வந்து அப்படியே அது மாதிரி பெரிய சைஸாக பூ பூக்கும். பார்க்கறதுக்கு மனோரஞ்சித மாதிரியே இருக்கும், ஆனால் பூ பெருசாக இருக்கும். இது வந்து பூனை அத்தி. இந்த அத்தி ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து வெறும் கோல் மட்டும் தான் நிற்கிது. ஏன்னே தெரியல, அப்படி தான் இந்த அத்தி வருமோ என்னவோ தெரியல. சரின்ட்டு தான் ஒன்று வாங்கினேன். ஒன்று இது எல்லாமே வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். இங்கே தருமபுரியில் ஒரு நர்சரியில் தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து நடவு செய்ய போகிறேன் எல்லாத்தையும். இந்த மாமரத்தை எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மாமரத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடியாகவே இருந்தாக்கா கொஞ்சம் ஈஸியாக காப்பாற்றிடலாம் இல்லைங்களா? அதுக்காக வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இனி மற்றதெல்லாம் அந்த அண்ணனே வந்து எங்கே வைக்கிறதுலாம் தெரியல, எதுக்கு கண்ணே வாங்கிட்டு வர அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி நப்பி வச்சுட்டேன். பரவாயில்ல, ஏதாவது ஒரு சந்து பொந்து இருந்தால் கூட வச்சு துருத்து வச்சிடலாம். மொத்தத்தில் காய் காய்ச்சா சரி, ஓகே தானே. இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக தெகிர் பூரி தாங்க செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து முதல்ல பச்சை சட்னி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். புதினா தழை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சமாக லெமனு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். நிலக்கடலை, உப்பு, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பச்சை சட்னி, அதுக்கப்புறம் புளி சட்னி. இது கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அதுதான் புளி சட்னி. கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கங்க. கூட வந்து ஒரு 9 பேரிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுட்டேன். அது கூடிய நாட்டு சர்க்கரை, நமக்கு கொஞ்சம் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் காரத்துக்காக காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்து நல்லா வெந்த பிறகு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாட்ட வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது என்னது? சீரகம், அதுக்கப்புறம் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். மகாஜனங்களே சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லாமே கலந்தாச்சு. தயிர்லேயும் தயிர் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. தயிர் மாதிரி இல்லையே, உனக்கு வேறு என்ன மாதிரி இது? ஏதோ பேஸ்ட் மாதிரி இருக்குது. விகாஸ் எப்படி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறேன். இதை பூரி எடுத்துகிட்டு வா, கை கழுவிட்டு வா, கை கழுவிட்டு வா, கையா அசோக்கா உள்ளக்குறாங்க. கை கழுவாம விகாசமே கையா போய் கை கழுவிட்டு வா. நான் பூரி உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் போ. அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து
பூரியை மட்டும் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணால் போதும். நீ கை கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரியா என்ன பண்ணுற? இதெல்லாம் எனக்கு தான். எல்லாமே உனக்கே தான் போ. ஆ நீ போட வெறும் பூரி சாப்பிடாதடா, நான் உனக்கு உடச்சி செஞ்சு தரேன். தம்பி வெறும் பூரி சாப்பிடாத, இதை பிடி, நான் உனக்கெல்லாம் போட்டு தரேன். ஃபஸ்ட்டு பூரியை உடைச்சாச்சு. இந்த பூரி வந்து கடையிலே விற்கிதுங்க, நம்ம வாங்கி இது மாதிரி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். 2 அது போட மாட்டாங்க. கொண்டக்கடலை 2 போடலாம்டா, ஏதோ ஒரு சுண்டல் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் கரெக்டாக போடணும். ஸ்வீட் சட்னி. டேய் நான் தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னான் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சட்னி. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம். இதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன்னு தெரில. இப்படி வேற எப்படி சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தயிர். மகன் ஆசைப்படுறத செஞ்சு தராமல் இருக்கலாமா ஏ தம்பி? அதுதான் கொடுங்க. ஆக்கட்ட ஒன்று வாயில போட்டு கட்டுறேன். சூப்பராக சூப்பராகுதா? சரி ஓகே, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன் போ. இதுக்கப்புறம் பூரி இது போடணும். ஓமப்பொடி. காரா சேவால் இருக்குது. ஓமப்பொடி. ஓமப்பொடி தூவிட்டு எவ்வளோ நேரம் தான் தூவிங்க? தூவி முடியுமா? கொத்தமல்லி தலை கொஞ்சம் போதும், ஏன்னா கொத்தமல்லி நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். ஓ இப்படி. இதுக்கு மேலே வந்து அழகுக்காக வேண்டி கொஞ்சமாக மிளகாத்தூள். அழகுக்கு யாரும் மிளகாத்தூள் போடுவாங்க. அவ்வளோதான், கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அவ்வளோதான். நம்மளுடைய தெகிர் பூரி. கரெக்டாக சொல்லுங்க, தெகிர் பூரின்னு. தயிர் பூரியா தெகிரி பூரியா? தெகிர் பூரி எனக்கே தெரியாதுமா. தெகிர் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நானும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி வாயை திறந்துக்கிறோமா. இந்த கடை வச்சா கூட படிச்சுக்கணும். பூரி நல்லா இருக்குது. பூரி நல்லா இருக்குதுமா. ஆனால் சைடு கொஞ்சம் கறக்கு முறக்குன்னு இருக்கு. போதுமா? நானும் ஒன்று எடுத்துக்கிறேன். வந்துட்டானா கத்துவோம். இது ஆக்சுவலி மெல்லும் போது ஒன்று இருக்கு, மென்னதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் இருக்கு. சாட்டிஸ்ஃபைடு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது கூட இன்னொரு பானிபூரி, வெறும் பானிபூரி வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கூட சாப்பிட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கூட சாப்பிட்டுக்கிறியா? ஓகே. இப்போ வந்து இது 2வது ரவுண்டு போட்டுட்டுக்கிறாரு. அதுலேயும் வந்து என்னமோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாரு. ஒரு பொருள் ஆசைப்பட்டால் அந்த பொருளை வந்து ஆசை தீர சாப்பிட்றணும். அதான் எங்கள் அம்மாவுடைய இது. எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. அது மாதிரி இன்றைக்கி விகாஸுக்கு தெகிர் பூரி நம்ம ஒரு வாரமாக கேட்டுட்டு இருந்தான். இன்றைக்கி ஆசை தீர அதை சாப்பிட்டு இன்றைக்கி முடிக்க போகிறோம். ஓகே அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.